வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். இப்ப நம்ம எல்லாராலையும் பரபரப்பா பேசப்படுற பாராட்டப்படுற ஒரு நபர் சொன்ன ஒரு கதையை தான் சொல்ல போறேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சுந்தர் பிச்சை கூகுளினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெருமை அவரை நினைக்கும் பொழுது. என்ன அவர் சொன்ன கதைன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகா சொல்றாரு. காக்ரோச் தியரி. ஒரு கரப்பாம்பூச்சியை வச்சு ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒண்ணு. என்ன பெரிய கண்டுபிடிப்பு? ஒரு சிந்தனை தான். ஒரு அழகான விடுதி ரொம்ப ஆடம்பரமான விடுதி. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவு விடுதி அது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கிருந்தோ திடீர்னு ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பறந்து வந்து அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாகரிகமான பெண்ணுடைய தோல்ல வந்து உட்கார்ந்துருச்சு. அடுத்த நிமிஷம் ஒரே கூவல், கூப்பாடு, துள்ளல், ஓட்டம், அடிச்சு புரண்டு அங்க இங்கன்னு அந்த அம்மா ஓடுறாங்க. அந்த அம்மாவுடைய அந்த பிஹேவியர், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஏதோ தொற்று வியாதி மாதிரி எல்லார்கிட்டையும் பரவிடுது. எல்லாரும் அவங்கவுங்க மேல ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சி உட்கார்ந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா தட்டுறாங்க, தொல்றாங்க, எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. கடைசியில ஒரு விதமாக அவங்க பார்க்க அந்த அதே கரப்பாம்பூச்சி, ஒரு சின்ன பூச்சி அது பறந்து போய் இன்னொரு பெண்ணுடைய மேல உட்காந்துருச்சு. அந்த அடுத்த நிமிஷம் அந்த பெண் என்ன பண்றாங்க? இதுக்கு முந்தின பெண் செய்ததை விட இன்னும் அமோகமாக, இன்னும் ஆவேசமா துள்றாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, உருள்றாங்க. அந்த பூச்சியை எப்படியாவது தன்னை விட்டு வெளியில அனுப்பிடணும்னு பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் அது பாவம் என்னமோ முறையை எடுத்துட்டு போற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ரிலே ரேஸ் மாதிரி அது பாஞ்சு போயிட்டே இருக்கு. கடைசியாக கையில எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டர் தோல்ல போய் உட்காந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சாப்பிட வந்த முதல்ல வந்த அந்த பெண்மணி மாதிரி இவரால குதிக்க முடியாது, துள்ள முடியாது, ஓட முடியாது, உருள முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இவர் தோல்ல வந்து அந்த கரப்பாம்பூச்சி உட்காந்துருச்சு. ஓரக்கண்ணால அந்த கரப்பாம்பூச்சி எங்க நகருதுன்னு பாக்குறாரு. இவருக்கும் அதே பயம் இருக்கு. இவருக்கும் அப்படி ஓடுனா தேவையில்லைன்னு தோணுது. ஆனா எதுவுமே பண்ணல. பெரிய பொறுப்பான தலைமையில உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த உணவு விடுதியினுடைய வெயிட்டர் அவர் கையில இருக்கக்கூடியது சாப்பாடு தட்டு. அப்படியெல்லாம் குதிக்க முடியாது. மெதுவா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அது மேல ஊர்ந்து அப்படியே அவருடைய காலரை தாண்டி பட்டன் கிட்ட வருது. வந்த அடுத்த நிமிஷம் தன்னுடைய எல்லா பயத்தையும் உணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஒரு கையில இந்த கொண்டு வந்த கையில அப்படியே பிடிச்சிட்டு இன்னொரு கையால அப்படியே பிடிச்சு அதை தூக்கி ஜன்னல் கொடியில வீசிடுறாரு. பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்களுடைய மனசுல பல எண்ணங்கள் ஓடுதான். அவரே சொல்றாரு, எப்படி ரெண்டு பேர் ரெண்டு விதமா நடக்கிறாங்க அப்படின்னு. பெண்கள் மேல வந்து உட்கார்ந்தது, யார் மேல உட்கார்ந்தாலும் துள்ளல் என்ன, குதிக்கல் என்ன, ஆர்ப்பாட்டம், ஓட்டம், ஒரே கலேபரம் அந்த விடுதி போற. ஆனா அதே பூச்சி தான் அதே மாதிரி இன்னொரு மனிதர் மேலதான் போய் உட்கார்ந்தது. ஆனா இந்த மனிதருடைய நடவடிக்கை முற்றிலும் வேற மாதிரி இருந்தது. இதுல இன்னும் அதிகம் பொறுப்பு இருந்தது. இதுல இன்னும் அதிகம் பொறுமை இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேல தன்னுடைய பயத்தை அடக்கி சூழ்நிலை மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமாக யோசிக்க முடிந்தது. இந்த பெண்கள் பண்ணதெல்லாம் என்ன? கரப்பாம்பூச்சி வந்து உட்கார்ந்த உடனே துள்ளுனதும், குதிச்சதும், கூவுனதும், ஓடுனதும், இது அத்தனையும் யூ ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன். ஒரு சூழ்நிலைக்கு பயத்தை கொடுத்து நாம பலவீனம் ஆகும்போது நடக்கக்கூடிய செயல்கள் தான் அது. எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு, பெரிய தைரியசாலின்னு சில பேரை கொண்டாடுறோம் தெரியுமா? பக்கத்துல போய் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க தைரியத்தினோட அளவு என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்த வித்தியாசம் என்ன? நாமெல்லாம் ரியாக்ட் பண்றோம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா அந்த சூழல்ல இருக்கக்கூடிய படபடப்பையும் பரபரப்பையும் ஒத்த விரலால அமுக்கிட்டு அறிவை பயன்படுத்தி, அனுபவத்தை பயன்படுத்தி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் பயன்படுத்தி இனி என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் ரெஸ்பாண்ட் பண்ற நபரா இருக்காரு. ஐயோ இந்த நிலைமை என் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு பயப்படுற நபர் ரியாக்ட் பண்ற நபராக இருக்காரு. பெரும்பாலும் நாம எல்லாம் இப்படி ரியாக்ட் தான் பண்றோம். அந்த பெண்கள் கரப்பாம்பூச்சி தோல்ல உட்கார்ந்தோடனே குதிச்சு ஓடினாங்களே, அந்த பெண்கள் மாதிரி தான் கையை நழுவி காரியம் போக நாமளே அனுமதிக்கிறோம். ஆனா அந்த வெயிட்டருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதே பயம்தான், இதே பூச்சி தான், இதே மாதிரி ஓடலாம். ஆனா ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு நின்னு யோசிக்கும் பொழுது பயத்தை தாண்டி உங்களால ஒரு ஸ்டெப் முன்னால போக முடியுது. எப்போ நம்ம நினைப்போம் கரேஜ், வீரம் அப்படின்னா பயமற்ற தன்மை அப்படின்னு. கரேஜ் இஸ் நாட் லேக் ஆஃப் ஃபியர் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர். கரேஜ் இஸ் கண்ட்ரோல்டு ஃபியர். யார் தைரியசாலி, யார் துணிச்சல்காரன், யாரால பயத்தை அடக்க முடியுதோ அவங்க தான் தைரியசாலி, அவங்க தான் துணிச்சல். இப்ப வீட்டுல குழந்தைங்களுக்கு எப்பவுமே தோணும் அம்மா அப்பா ரொம்ப பெரிய தைரியசாலின்னு. ஆனா எப்பவாவது குழந்தைங்க அம்மா அப்பா பக்கத்துல வந்து உட்காரும் போதுதான் தெரியும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதே மாதிரி பயம் உண்டு. ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒண்ணு கூட உண்டு. என்ன? பயத்தை வெளிப்படுத்தினா அடுத்த நிமிஷம் குடும்ப புற பயந்துரும்.
திடீர்னு இடி இடிக்குது, குழந்தைங்க ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிக்குது. திடீர்னு காத்து ஊவும் சத்தம் போடுது, ஓடி போய் குழந்தைங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்குது. என்ன காரணம்? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் இல்லாம இல்ல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயத்தை அடக்கவும் பயத்தை தாண்டவும் முடியும் அப்படின்னு. குழந்தைங்க முன்னால எப்படி நம்ம பயமில்லாத நபர்களா நடந்துக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்கள் முன்னாலேயும் அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணலாம். வண்டி ஓட்டிட்டே போறீங்க, டிராபிக் ஜாம் ஆயிடுது, அடுத்த நிமிஷம் உள்ளங்கையில குத்திக்கிறோம், நெத்தி அப்படி தேய்ச்சிக்கிறோம், காதுல எல்லாம் அப்படி படபடக்குது, மூக்குல எல்லாம் அப்படி அப்படி மூக்கு நாசித்வாரங்கள்லாம் விடக்குது. ஒண்ணும் இல்ல, டிராபிக் ஜாம் என்னைக்கும் ஆகுறது தான். மனதுக்குள்ள நம்ம ஒத்திக்க பார்க்கல, இப்படி ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. விருந்தாளிகள் எப்பவும் வருதுதான், அவசர அவசரமா அடுப்புல சாம்பாரை வச்சுட்டு நீங்க திரும்புறதுக்குள்ள அது பொங்கி அப்படியே வழியிறதுதான். பால் பொங்கி வழியாத வீடு இருக்குதா, சாம்பார் பொங்கி வழியாத வீடு இருக்கா, அமக்கள் ஆகாத வீடு இருக்கா, எல்லாம் இருக்கிறது தான். அந்த இடத்துலயே நின்று யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ ரியாக்ட் டு த சிச்சுவேஷன். ஒரு நிமிஷம் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன். சோ இனி என்ன முயற்சி பண்ணலாம்? ரியாக்ட் பண்றதை நிறுத்திட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.